இந்த வீடியோவில் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் மீஷோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வந்து ஆர்டர் பண்ணணுமோ அதை வந்து அந்த கேட்டகரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் டாப் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 260 இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210க்கு வந்து எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ கீழே இருக்க அந்த பை நவ் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வரல, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டேமேஜ் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் செகண்டாக இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 ருபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டை. சப்போஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக வந்து இருக்க ஆப்ஷன். இந்த ரிட்டனுக்கு வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து லாகின் செக்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் லாகின் பண்ணாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. எப்படின்னா என்டர் வந்து மேனுவலாக நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பருக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அட்ரஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல டெலிவரி அட்ரஸ் செக்ஷனில் ஆட் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இருக்க எக்ஸாக்டான பிளேஸ் அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து மேப்பில் வந்து கொடுத்துடலாம். மெஜாரிட்டி வந்து அது வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மேனுவலாகவே டைப் பண்ணலாம். உங்களோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்டர் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பில்டிங் நம்பர், உங்களுடைய ஹவுஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ என்னோடய அட்ரஸ் நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். உங்களுடைய வீட்டோட டோர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ரோட் நேம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை என்டர் பண்ணிவிட்டு பில்டிங் நேம் அந்த மாதிரி, தென் பின்கோடு, சிட்டி, ஸ்டேட் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு சேவ் அட்ரஸ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வந்து நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஆன்லைன் ஆப்ஷனே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி பேமெண்ட் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பே நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மை ஆர்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து ஷிப் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த டேட்டில் நீங்கள் மார்னிங் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டு என்டையர் டேக்குள்ளார உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னா கூட ஸோ அந்த நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு அந்த பர்சன் வந்து இந்த டெலிவரி பாய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.